everyone, this is Sai. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பார்த்தீங்கன்னா ஸ்மிட்டன் அப்படின்ற ஒரு ஆப் பற்றி தான். ஸோ அந்த ஆப் வந்து நிறைய காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் நிறைய ஃபேஸ் கேர் ப்ராடக்ட்ஸ், ஈவன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கூட சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆப் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் அது யூஸ் ஆகுது, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அதில் இருக்குது, எப்படி நம்ம வந்து ஃப்ரீயாக வாங்கலாம், அதுலேருந்து எப்படி நம்ம அதில் கிடைக்கல வாலெட் மணியை யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்மிட்டன்ன்றது ஒரு பாப்புலரான ஆப். ஸோ அந்த ஆப்பில் வந்து நம்மளுக்கு ட்ரையல் பாயிண்ட்ஸ் அப்படின்றது 6 ட்ரையல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் நம்ம அந்த ஆப்பில் வந்து நிறைய காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ஃபேஸ் கேர் ப்ராடக்ட்ஸ், பாடி கேர் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ஈவன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கூட கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைக்கும், நம்ம அதில் வாங்கலாம். அண்ட் எனக்கு இதில் பிடிச்ச வரைக்கும் வந்து ஸ்மிட்டனில் வந்து அந்த 6 ட்ரையல் பாயிண்ட்ஸ் தான். ஸோ நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய டைம் யூஸ் பண்ண மாட்டேன், கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவேன். சிலது வாங்குவேன், பட் சிலது வந்து யூஸ் பண்ண மாட்டேன் ரெகுலராக. அந்த மாதிரி இருக்க டைமில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணோம்னா ஃபுல் பேக்கேஜ் நம்ம வாங்கினோன்னா வேஸ்ட் ஆகிடும், இல்லாட்டி நம்ம ஸ்கின்னுக்கு அது செட் ஆகலையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் கன்ஃபார்மாக நமக்குள்ளே இருக்கும். ஸோ அதை வந்து இந்த ஆப் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் தான் சொல்லி தந்தாங்க, எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றது. ஸோ அவங்க சொல்லியிருந்தே நான் வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் ஸ்மிட்டன்லேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்மிட்டனில் வந்து 6 ட்ரையல் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஆப் எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் என்ன இப்போது அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணுன்னா, ஸ்மிட்டன் அப்படின்றது நமக்கு ஆப் ஸ்டோரில் இருக்கும். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த லிங்க்கில் வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா ஸ்மிட்டன் ஆப் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆனோடனே ட்ரையல் பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ எல்லா அக்கௌண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆனோடனே 6 ட்ரையல் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? தென் அந்த 6 ஒரு ப்ராடக்ட்ஸ்க்கும் ஒரு ட்ரையல் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஃபார் லிப்ஸ்டிக் அப்படின்னா ஃபுல் பேக்கேஜ்னால் 6 ட்ரையல் பாயிண்ட்ஸும் ஒரு ப்ராடக்ட்கே யூஸ் ஆகும். ஓகேவா? லிப்ஸ்டிக் அப்படின்னு வாங்கினோன்னா அதில் வந்து 6 ட்ரையல் பாயிண்ட்ஸ் அப்படியே யூஸ் ஆகும். தென் வந்து சில ஃபேஷியல் பேக்கேஜஸ் அப்படி இருக்கும், அதுக்கும் 6 ட்ரையல் பாயிண்ட்ஸ் யூஸ் ஆகும். அப்புறம் சில நைல் பாலிஷ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு வந்து 1 ட்ரையல் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமும் நான் இப்போ உங்களை காட்டுறேன். அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதுக்கு உங்களுக்கு என்ன ட்ரையல் பண்ணணும், ஏன்னா யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ப்ராடக்ட் பார்த்து தெரிஞ்சுக்கணும், இல்லை அந்த ப்ராடக்ட் உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்கணுன்னா நீங்கள் இந்த 6 ட்ரையல் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி 6 ப்ராடக்ட்ஸை ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். பட் வந்து இந்த அமௌண்ட்டில் வந்து சேர்த்து 199 வந்து டெலிவரி சார்ஜ் இருக்கும். ஸோ இந்த ட்ரையல் வந்து 199, டெலிவரி சார்ஜில் 199க்கு நீங்கள் 6 ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீயாக வாங்கலாம் அப்படின்ட்டு அவங்க 199 மட்டும் வாங்குவாங்க. ஸோ நீங்கள் டெலிவரி சார்ஜ்னால் 50 rupees எக்ஸ்ட்ரா ஆகும். இது என்னை பொறுத்த வரைக்கும் பெனிஃபிஷியல் தான் இருக்கும். ஒரு பக்கம் வந்து சில ப்ராடக்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணுறதை பொறுத்து, சிலது வந்து நிறைய குவான்டிட்டி இருக்கும், அதை பார்த்து நம்ம ஆட் பண்ணணும். சில ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு 1 ட்ரையல் பாயிண்ட்டே ரொம்ப அதிகம் அப்படின்னு நினைப்போம் நம்ம. ஸோ எல்லாமே கம்மியாக ஆட் பண்ணணும், 199 அதிகம் அப்படின்னு நினைப்போம். இல்லாட்டி ஒரு பல்காக நம்மளுக்கு நிறைய குவான்டிட்டி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணோன்னா 199 நம்மளுக்கு கம்மியாக தான் தெரியும். ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ணி அது நம்மளுக்கு செட் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு 6 ட்ரையல் பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட் அதை செலவு பண்ணி 6 ட்ரையல் பாயிண்ட்ஸும் போன அப்புறம் உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்கும். நீங்கள் 6 ட்ரையல் பாயிண்ட்ஸ் இதை டெலிவரி ஆகும்போது உங்களுக்கு 6 ட்ரையல் பாயிண்ட்ஸ் வேணுமா இல்லை 199? ஆமாம், நீங்கள் போட்ட அமௌண்ட் 160 or 199 நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை, நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 199 or 163 உங்கள் வாலெட்டில் வந்துடும். ஐ மீன் ஸ்மிட்டன் வாலெட்டில் வந்துடும் அப்படின்னு வரும். ஸோ அது வந்து எனக்கு டிஸ்அட்வான்டேஜாக தோணும். 199 அது 163 or 199 அது உங்கள் வாலெட்டில் வர்றது வந்து நீங்கள் ஒரு 80 days சம் டியூ டேட் தராங்க. அந்த டியூ டேட்குள்ளே நீங்கள் அந்த அமௌண்ட்டை காலி பண்ணணும். ஸோ அதுவும் எப்படி அதுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் 499 or 199 200 சம்திங் அதுக்குள்ளே வாங்கினாங்கன்னா 50 rupees மைனஸ் ஆகும். அப்புறம் வந்து 500 அப்படி அந்த ரேஞ்சுக்கு மேலே வாங்கினாங்கன்னா அந்த வாலெட்லேருந்து 100 rupees லெஸ் ஆகும். ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் ட்ரையல் பாயிண்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணுன்னா ட்ரையல் பாயிண்ட்ஸ் லைஃப் லாங் நம்மளுக்கு இருக்கும். ஸோ வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க மந்த்லி ஒன்ஸ் தான் அந்த ட்ரையல் பாயிண்ட்ஸை ஆக்டிவ் ஆகும் அப்படிலான்ட்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நான் ஆர்டர் வந்து ஒரு வாட்டியும் நான் ட்ரையல் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு திருப்பி ட்ரையல் பாயிண்ட்ஸ் வர மாதிரி தான் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு வந்து ட்ரையல் பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே
ட்ரையல் பாயிண்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ எனக்கு தேவைன்னா நான் திருப்பி நெக்ஸ்ட் மந்த் இல்லாட்டி எப்போ தேவையோ அந்த ட்ரையல் பாயிண்ட்ஸு நான் நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு ட்ரை பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்வின்டம். இது சில பேருக்கு அட்வான்டேஜாக இருக்கும், சில பேருக்கு டிஸ்அட்வான்டேஜாக ஃபீல் பண்ணலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரையல் பாயிண்ட்ஸ் அட்வான்டேஜ் அப்படின்னு ஃபீல் ஆகும். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் அதிக குவான்டிட்டியாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணோன்னா ட்ரையல் பாயிண்ட்ஸ் ரொம்ப அட்வான்டேஜ் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் வந்து வாலெட் மணி ரிடம்ஷன் ஆகிற மணி வந்து அது டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா 50 rupees தான் லெஸ் ஆகும். ஃபுல் அமௌண்ட் லெஸ் ஆனால் நம்ம ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் வந்து ஒரு சர்டன் மார்ஜின் இருக்குது. அந்த மார்ஜின் டச் ஆகும்போது 15 லெஸ் ஆகும். இன்னொரு சர்டன் மார்ஜின் டச் ஆனால் 100 லெஸ் ஆகும். அந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ்க்கு இருக்குது. ஸோ நான் அதுவும் வாங்கியிருக்கேன் அண்ட் 6 ட்ரையல் பாயிண்ட்ஸும் வாங்கியிருக்கேன். இது ரெண்டுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் கூட ஷேர் பண்ணுறேன் கிளியராக தெரியுதுக்கு. மேபி இதை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ நான் பாஸ்ட்டில் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன், அது எனக்கு எப்படி யூஸ் ஆச்சு, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அப்படின்னு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வந்து இந்த பாக்ஸ் மட்டும் வந்து நான் பாஸ்ட்டில் வாங்கினது ஃபுல்லாக. சரி, என்னோடய ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நான் 24 May 2020 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டரில் வந்து நான் கொஞ்சம் எல்லாமே கம்மி குவான்டிட்டியில் வாங்கியிருக்கேன். நான் இந்த ஸ்க்ரீன் எனக்கு தெரியுதான்னு தெரில, பட் நான் இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கம்மி பாயிண்ட்ஸில் கம்மி குவான்டிட்டியில் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினதுனால எனக்கு சரியாக தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் வாங்கினது வந்து நைட் க்ரீம் ஒன்று வாங்கினேன். ஸோ எனக்கு ஃபோட்டோவில் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சது. ஃபோட்டோவில் பார்க்கும்போது பெருசாக இருந்த மாதிரி இருந்தது, பட் நேரில் வந்தால் எனக்கு இவ்வளோ குட்டியாக தான் இருந்தது. பட் நைட் க்ரீம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்மெல் சரி, அதோட ரெஃப்ரெஷ்னஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பட் இதுவே எனக்கு வந்து ஒரு 4 to 6 months கிட்ட வந்தது. இந்த இவ்வளோ க்ரீமே இன்னும் இவ்வளோ இருக்குது. நான் சொன்னேன்ல, சிலது நான் மறந்துடுவேன், சில டைம் யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஃபோட்டோக்கும் நேருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் வந்து கொஞ்சம் வைடராக இருக்கும், கொஞ்சம் பெரிய பாக்ஸாக இருக்கும்னு நினச்சேன். பட் ரொம்ப குட்டியாக இருந்தது. ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொன்னேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மட் மாஸ்க் அப்படின்னு வாங்கியிருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறதில்ல. ஸோ நான் இதுவும் வந்து இதில் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இதில் பார்க்குறதுக்கு இவ்வளோ பெருசாக இருந்தது. சாம்பிள் அண்ட் சைடில் போட்டிருப்பாங்க. சாம்பிள் எவ்வளோ கேஜி போகுதுன்னா 30 grams அப்படி தான் போட்டிருந்தாங்க. நான் அப்பயும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இந்த மாதிரி ஷேப்பில் தான் வரும், இந்த மாதிரி டியூப்பில் தான் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இதோட குவான்டிட்டி எவ்வளோ ஒர்த் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 233 போட்டிருக்காங்க, ட்ரையல் பாயிண்ட் 1. ஸோ வந்தது வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. இதுவும் வந்து போட்டும்போது செம்மையாக இருந்தது. பட் குவான்டிட்டி தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆக்சுவலி இது ஃபுல்லாக காலியாகிடுச்சு. நான் கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாதிரி கொஞ்சோண்டு வச்சுருந்தேன். இப்போ ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது சில பேர் ஸ்கின்னுக்கு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது. தேவைப்பட்டால் இன்னும் கூட நம்ம வாங்கிக்கலாம். ஸோ வந்து இது நான் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இதையும் நான் காலி பண்ணிட்டு இன்னொரு வாங்கலாம் அப்படின்னு இருந்தேன். ஸோ இதுவும் குட்டியாக தான் வந்தது. ஸோ அதை ஃபஸ்ட் டைம் பண்ணனால நம்மளுக்கு தெரியாது எந்தெந்த சைஸ் எப்படி இருக்கும் அப்படிலான்றது. பட் சில டைம் 3rd time 4th time பண்ணால் கூட தான் சில பிக்சர் பார்த்து நம்மளுக்கு ரெகக்னைஸ் ஆக முடியாது, இந்த சைஸில் தான் வரும் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்காது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து இது ஆம்லா பவுட்ரு ஆம்லா பவுட்ரு வந்து பார்த்த மாதிரி தான் வந்தது. இவ்வளோ பெருசாக தான் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே தான் இங்கேயும் இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே மாதிரி தான் வந்தது. இன்னும் கூட பவுட்ரு என்கிட்ட இருக்குது. கிளென்சிங் ஜெல் ஆர்டர் பண்ணோம். ஆக்சுவலி இதெல்லாம் காலி ஆகிடுச்சு. கிளென்சிங் ஜெல் கொஞ்சோண்டு இருக்குது. ஸோ கிளென்சிங் ஜெல் கூட எவ்வளோ வந்து ஒர்த்துன்னு போட்டிருக்காங்கன்னா 165. ஸோ ட்ரையல் பாயிண்ட்டு 1 தான். ஜஸ்ட் ஒரு ட்ரையலுக்காக தான். இந்த பெரிய பாட்டில் கூட நான் ஒன்று வாங்கியிருந்தேன், பட் இதில் இல்லை. இந்த மாதிரி கிளென்சிங் நம்ம போடும்போது செம்மையாக இருந்தது. லைக் வந்து ஸ்கின்னுக்கு ஸ்டார்டிங்கில் நல்லாவே எனக்கு செட் ஆச்சு. எல்லா ப்ராடக்ட்டும் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் செட் ஆகும். சில ப்ராடக்ட் செட் ஆகலைன்னா பாதியிலே நிறுத்திடுவேன். ஸோ அந்த டைமில் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ட்ரையல்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் வந்து வேறு ஒரு பிராண்ட் கிளென்சிங் யூஸ் பண்ணிட்டு இது கொஞ்சோண்டு வச்சுருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. பெரிய பாட்டில் வந்து காலி பண்ணிட்டேன். பட் இது மட்டும் எனக்கு அந்த நான் உங்கள்கிட்ட போன வீடியோவிலே ப்ரோசிடியம் வீடியோவிலே சொல்லியிருக்கேன், எனக்கு குட்டி குட்டி பாட்டில்ஸ் இது கூட காட்டியிருப்பேன். ஸோ எனக்கு இந்த குட்டி குட்டி டைனி பாட்டில்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ காலியான கூட அப்படியே தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் இந்த ஃபேஸ் வாஷ்.
இது வந்து நான் நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணது. ஸோ இந்த செட்டில் இப்போ நம்ம ஆர்டர் பண்ணோன்னா இந்த மாதிரி வரும். 6 ப்ராடக்ட்ஸும் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வரும். ஸோ வந்து நெக்ஸ்ட் இது சில்க் ஸ்ப்ளாஷ் அப்படின்ற ஒரு பிராண்டு. சில்க் ஸ்ப்ளாஷில் நீம் ஆரஞ்சு ரீஹைட்ரேட் ஃபேஸ் வாஷ். ஸோ இதுவும் வந்து 155 தான். ட்ரையல் பாயிண்ட் 1 தான். இந்த குட்டி பாட்டிலே 155. ஆரஞ்ச் ஸ்மெல் அப்படியே நம்ம ரஸ்னா ஸ்மெல் இருக்கும். ஸோ ரஸ்னா ஸ்மெல் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது செம்மையாக இருக்கும். அந்த 6 ட்ரையல் பாயிண்ட்ஸில் இங்கே இருக்கிறது வந்து 1 2 3 4 5 வந்துடுச்சு. ஸோ சிம்டம் பொறுத்த வரைக்கும் வந்து இதுலேயே வந்து 6 வந்துச்சு. ஆக்சுவலி இது 1 ட்ரையல் பாயிண்ட். நைட் க்ரீம் வந்து 2 ட்ரையல் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணோம். இது 1 அண்ட் இது 1 அண்ட் இதுவும் 1. ஸோ இதிலே 6 வந்துடுச்சு. சிம்டம் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் லைக் வீக்லி ஒன்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு ஃப்ரீ டியூ கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஃப்ரீ செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. பட் இப்போது ரீசெண்டாக இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கும்போது அவங்க வந்து ஒரு 6 to 7 ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸில் எது நம்மளுக்கு தேவையோ அதை வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ ஆப்ஷன் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் வாங்கும்போது அவங்களே ஒரு ஆப்ஷன்ஸ் தருவாங்க. ஸோ அதில் வந்தது தான் வந்து டிஸ்கவரி டியூ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன். அது என்னென்னா ஒரு பாடி வாஷ் அண்ட் ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்கும். ஃபேஸ் வாஷ் வந்து அது இப்போ இல்லை, டியூப் வந்ததுனால காலியானோடனே எடுத்து போட்டாச்சு. அந்த ஃபேஸ் வாஷ் பார்க்கும்போது ஒரு மெடிக்ளியம் மாதிரி ஸ்மெல் வரும், மெடிசன் மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ அந்த ஃபேஸ் வாஷோட இது பெட்டராக இருக்கும். இந்த குட்டியாக இருக்கிறது நல்லா ஆரஞ்ச் ஸ்மெல் வரும், நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு மெடிசன் ஸ்மெல் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரா நேச்சர்லேருந்து பாடி வாஷ். ரா நேச்சர்லேருந்து பாடி வாஷ் வந்து சாக்லேட் ஸ்மெல் வரும். அது நான் வந்து இப்போ பாதி தான் யூஸ் பண்ணேன். ஆக்சுவலி இங்கே இப்போது ஸோ அது நான் பாதி தான் யூஸ் பண்ணேன், பேலன்ஸ் அப்படியே வச்சுருக்கேன். இதோ பாதி கூட இல்லை, அதில் இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சாக்லேட் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இது ஃபேஸ் வாஷாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் இந்த மாதிரி. பட் பாடி வாஷ் ஸோ இது வந்து ஃபுல் பக்கா சாக்லேட் ஸ்மெல். ஸோ இந்த பாடி வாஷ் இதெல்லாம் வந்து சேர்த்து இது ஃபர்ஸ்ட் ட்ரையல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையல்ஸ் இந்த போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு மேலே வந்து நான் சிம்டனுக்கு வந்து அடிக்டாக ஆகிட்டேன். எனக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். சில ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஃபுல் பேக் கூட வாங்கியிருக்கேன். ஸோ அது கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையல் பாயிண்ட், ஃபர்ஸ்ட்டு வாங்கினது. இதில் கூட கொஞ்சம் வந்து ஆக்சுவலி ஆல்மண்ட் இன்ஸ்டன்ட் கோ ஆல்மண்ட் காம்ப்ளீஷன் பேக் வந்து இதில் பார்க்க பெருசாக இருக்கும். பட் ப்ராடக்ட் இவ்வளோ தான் இருந்தது. பட் போட்டால் இது செம்மையாக இருக்கும். ஸோ இது கூட பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக வரும்னு நினச்சோம். பட் குட்டியாக வந்தது. இந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் நல்லாயிருக்கும். பட் வந்து பார்த்து வாங்கணும். ஸோ அதே மாதிரி லெதர் பவுச். இது 3மே வந்து எனக்கு சிம்டன்லேருந்து தான் கிடச்சிது. அதுவும் இது வந்து ஃப்ரீ கிஃப்ட்டுன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து லெதர் பவுச் வாங்கணுன்னே ஒரு வாட்டி ஆர்டர் போட்டேன். நல்லாயிருக்கும், நம்ம பார்க்கவும் நல்லாயிருக்கும், குட்டியாக க்யூட்டாக இருக்கும். அண்ட் சீரியஸாக அந்த பவுச்சும் எனக்கு நல்லா இருந்தது. நான் நிறைய இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய வைப்பேன் உள்ளே. பட் இது வரைக்கும் எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் கரெக்டாக இருந்தது. நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஐ திங்க் நான் இதை ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த பவுச் கூட ட்ரையல் பாயிண்ட்ஸ்லேயே இந்த பவுச் வரும், ஃப்ரீயில் கூட வரும். நான் இப்போது சொல்லியிருந்தேன்ல சில 6 to 7 ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு செலக்ட் பண்ண சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃப்ரீயில் கூட இந்த மாதிரி பவுச்சஸ் வரும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜா அட்வான்டேஜா அப்படின்ட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு ஒரு சிலது அட்வான்டேஜாக இருக்கும், ஒரு சில டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படி இருக்குது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். ஒரு இன்ஸ்டாவில் மெசேஜ் கூட போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு மேலே நார்மல் இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரையல் பாயிண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சில ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து எடுத்திருப்பேன். ஐ மீன் சில ஐட்டம்ஸ் என்கிட்ட இல்லை. இப்போது டியூப்லலாம் வந்தனால நான் நிறைய தூக்கி போட்டிருப்பேன். ஸோ இதுவும் வந்து ட்ரையல் பாயிண்ட்ஸில் தான் வந்தது. ஆக்சுவலி இதுக்கு 2 ட்ரையல் பாயிண்ட்ஸ் நான் நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. பட் இதுவும் வந்து ட்ரையல் பாயிண்ட்ஸில் தான் வந்தது. இது என்னென்னா மேப்ளினோட ஃபவுண்டேஷன்ஸ். ஸோ இந்த 3 ஃபவுண்டேஷன் இதுவும் வந்து ட்ரையலில் தான் வந்தது. இது எனக்கு டவுட்டாக இருந்தது, என்னோடய ஸ்கின்னுக்கு எந்த ஃபவுண்டேஷன் சூட் ஆகும் அப்படின்றது மேப்ளின் ப்ராடக்டில் செக் பண்ணலாம் அப்படின்னு வாங்கினது. ஸோ ஆனால் நான் இது மட்டும் இன்னும் காலி பண்ணல, இது 2த்தையும் காலி பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் தான் இருக்குது. இது ட்ரையல் பாயிண்ட்ஸ். அண்ட் நான் வந்து இது ஆக்சுவலி ட்ரையல் பாயிண்ட்டில் குட்டி பாட்டில் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் சைஸில் இருக்கும். இதுவும் நான் இதில் தான் வாங்கினேன்.
சிம்டனில். ஸோ ரோஸ் வாட்டர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் எப்போயாச்சும் தான் யூஸ் பண்ணுவேன். லைக் ரிமூவ் பண்ணுறேன், மேக்கப் ரிமூவர் மாதிரி யூஸ் பண்ணுவேன். இல்லாட்டி கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் தெரியணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணுவேன். ஸோ இது நெக்ஸ்ட்டு வாங்கினது. இது வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆச்சு. இது குட்டி பாட்டில் வாங்கியிருந்தேன். அது ரொம்ப நல்லா இருந்ததுனால நான் இது பெரிய பாட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து இந்த வாலெட் மணி வந்து வரும் அப்படின்னு சொன்னேன்ல, நான் தெரியாமல் ஒரு வாட்டி வாலெட் மணி போட்டேன். சரி இது ட்ரை பண்ணலாம். அந்த வாலெட் மணியில் 50 rupees லெஸ் ஆகும். இது 250னா இது ஆக்சுவலி எவ்வளோனா ஃபுல் சைஸ் வந்து 369. ஸோ வாலெட் மணியில் வந்து எனக்கு 163 or 163 தான் ரிட்டர்ன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ 163ல் 50 rupees மைனஸ் பண்ணுவாங்க. 500க்குள்ளே வாங்கினோன்னா 50 rupees மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ 50 rupees மைனஸ் பண்ணி வர அமௌண்ட்லேயே இது வாங்கினேன். ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. பட் வந்து ஒரு வாட்டி pH வேல்யூ, ஆக்சுவலி நான் ஒரு pH வேல்யூ அந்த ஷீட் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதை பார்த்து நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இன்னும் எடுக்க டைம் வரல. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து pH வேல்யூ செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ பார்த்தேன். இதே மாதிரி தான் ஒரு வீடியோ பார்த்து வாங்கினது. பட் அதுக்கப்புறம் நான் நிறைய அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் அதை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். நீங்களே தெரிஞ்சுக்கிட்டேன், இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதில் நான் போட்டும்போது இது கொஞ்சம் நம்ம pH வேல்யூவோட கொஞ்சம் ஹையாக காத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கம்மி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எப்படியும் இது வேஸ்ட் பண்ண முடியாது, வாங்கியாச்சு வேஸ்ட் பண்ண முடியாது. ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்காமல் இருக்கலாம் அப்படின்றது அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் pH வேல்யூ பற்றியும் வீடியோ நெக்ஸ்ட்டு போடுறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் இதில் வாங்கினது வந்து சிம்டமில் ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் பார்த்து வாங்கியிருக்கேன். அண்ட் லிப்ஸ்டிக் இது வந்து சூப்பர். இது வாங்கினேன் நான். இது 6 ஸ்டைல் பாயிண்ட்ஸ்க்கு. இது ஆக்சுவலி செம்மையாக இருந்தது இந்த லிப்ஸ்டிக். இப்போ நான் இன்றைக்கி மார்னிங் போட்டு போகிறேன்னா நாளைக்கு ஈவினிங் இன்றைக்கி மார்னிங் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு, இன்றைக்கி ஈவினிங் ஏதாவது ஃபங்க்ஷன் போட்டு விட நாளைக்கு மார்னிங் வரைக்கும் இந்த ஷேட் அப்படியே இருக்கும். நம்ம எவ்வளோ தான் ரப் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் போகாது. நான் எனக்கு இன்னொரு பிங்க் ஷேட், ரொம்ப லைட் கலர் பிங்க் ஷேட் இருக்குது. என்னோடய லிப் ஷேட் அப்படியே என்கிட்ட ஒரு லிப்ஸ்டிக் இருக்குது. ஸோ அந்த ஷேடு போட்டுட்டு நான் இந்த ஷேட் என்னோட நிறைய வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ இந்த ஷேட் போட்டு ரொம்ப கம்மியாக போடுவேன். இது எடுத்துட்டோம்னா லைட்டாக வச்சுட்டு லைட்டாக ரப் பண்ணான்னா கரெக்டாக ஆகிடும். அதுவே வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இதோட பிராண்ட் என்னென்னா எலனோர். இது வந்து LM04 ட்ராகன் ஃப்ரூட் அப்படின்ற ஒரு ஷேட். ஸோ இது வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து கூகுளில் போட்டு ஆரல்ஸ் சிம்டமில் கூட இருக்குது இந்த ப்ராடக்ட். நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது இந்த லிப்ஸ்டிக். அண்ட் லைஃப் கூட ரொம்ப நிறைய வரும்னு நினைக்கிறேன். இது நான் வாங்கி இப்போ தான் ரீசெண்டாக ஒரு போன 3 months பேக் சம்திங் வாங்கியிருக்கேன். ஒரு 6 to 7 times யூஸ் பண்ணியிருப்பேன். அது ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இது செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த ப்ராண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் தட்ஸ் இட். ரோஸ் வாட்டர் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி கட்டிட்டேன். ஸோ இது வந்து நான் பாஸ்டில் பண்ண பர்ச்சேஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலி சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறதுனால சில ப்ராடக்ட்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சைஸில் இல்லை அப்படின்ற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. பட் வந்து நம்ம ட்ரையல் தானே வாங்குகிறோம். 199க்கு நம்மளுக்கு 7 to 8 ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். 7 to 8 ப்ராடக்ட்ஸ் இன் சென்ஸ் 6 ஸ்டைல் பாயிண்ட்ஸ் தான். 2 ப்ராடக்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுற கிஃப்ட் பேஸ்டாக இருக்கும். ஸோ 7 to 8 ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. 200ல் ஜஸ்ட் 199ல் கிடைக்குது அப்படின்னா இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுது அட்வான்டேஜாக. பட் கம்மியாக வாங்கும்போது அது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. பட் இந்த மாதிரி நம்ம நல்ல ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணுறதுல இருக்குது. நல்ல ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணி வாங்கினோன்னா 200க்கு மேபி இது ஃபுல்லாக அட்வான்டேஜாக இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் இது வந்து நான் லாஸ்ட் வீக் ஆர்டர் பண்ணது. அண்ட் இது வந்து அன்பாக்ஸ் பண்ணுறது சேஃபாக போட்டு தருவாங்க. இன்ஸ்டா ரிமூவர் டிப் அண்ட் ட்விஸ்ட் ரிமூவர். இது யாருக்கெல்லாம் உடைக்க ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இட்ஸ் குட். நல்லா ரிமூவ் ஆயிடுச்சு எல்லாமே. இந்த ப்ராடக்ட்ஸ் லிங்க்லாம் கூட நான் கீழே ஷேர் பண்ணுறேன். ஆஸ் எ ஃப்ரெண்டாக ரெக்கமெண்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி கனெக்டட். பை பாய்.